ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசு முதல் முறையாக அமைந்திருக்கிறது. கூட்டணி அரசாங்கம் முதல் முறையாக அமைந்திருக்கிறது. சிறுபான்மை அமைச்சர்கள் முதல் முறையாக அதிக அளவில் 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதிக அளவில் பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்கள் முதல் முறையாக, எல்லாமே முதல் முறைன்றதுல பல இது இருக்கு. ஓகே அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டிருக்கோம். விக்கிரவாண்டியில் ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்னு ஒரு கொளுத்தி போட்டார். கட்சியில் தேர்தல் முடிஞ்சோடனே வெடிச்சிருச்சு. டமால்னு யாரும் எதிர்பார்த்த வெடிச்சிச்சு. இதில் வெடிச்சதில் பலத்த சேதம் எங்கே? அறிவாலயத்தில். இது எல்லாமே அங்கேருந்து அந்த ஸ்டோர்லேருந்து எடுத்து சமையல் பண்ணிட்டாப்புல. இப்போ அந்த ஸ்டோர் காலி ஆகிடுச்சு. கருவேப்பிலையா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. யார்? தேமுதிக மட்டும் தான் அங்கே உள்ள இருக்காங்க. ஆமாம், அவங்க எப்போ வேணாலும் கிளம்பிடுவாங்க. தம்பி அப்படின்னு நம்ம அக்கா நம்மளுக்கு நடிக்குது சொல்லி தரணுமா, வாங்கக்கா எப்போ வந்தாலும் வாங்க அப்படின்ட்டு ஒரு நாள் ஜாயிண்ட் ஆனாலும் ஆகலாம். தாவேகா முதல்ல ஜெயிச்ச உடனே வந்தது இவர்கிட்ட. ஆமாம், அப்போ இவர் தயங்கின உடனே இந்த கேப்பில் ஏற்கனவே கோட்டை விட்ட காங்கிரஸ் இந்த தடவை வாய்ப்பு டக்குன்னு. இது ஒரு மதசார்பற்ற அணின்ற மாதிரி போனோம். ராகுல்லேருந்து எல்லாரும் கவனம் தாவேகா ஆட்சி அமையணுன்றதுல உறுதியாக நின்றுச்சு. ஆராசா பேசுறது வன்மத்துடைய உச்சம். அதை யாரோட ஒப்பிடுறாருன்னா, உணர்ச்சி பெருக்கால் கணவர் விட்டு அடுத்தவருடன் செல்லும் மனைவின்ற அளவுக்கு போய் நெகிரணும். நைட் என்ன நிலைமையில இருந்தாரோ தெரில. காலையில் தெளிஞ்சவொன்னே ஐயோங்க நம்மளாடா போட்டோம் பண்ணுறா டெலிட்ட அப்படின்ட்டு. இன்ஸ்டாகிராம் பக்கம் போகக்கூடாது. இவங்க கனிமொழி இன்ஸ்டாகிராம் பக்கம் போங்க. யார்? டேடி நீங்கள் தான் எல்லாரும் தான் இருக்கிறீங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க, ட்விட்டரில் இருக்கீங்க, எல்லாத்துலையும் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஆடின ஆட்டம் நீங்கள் போட்டது ஸ்டாலின் தோடரட்டும் தமிழ்நாடு மாடரட்டும்னா உன்னையே போட்டு தேய்ச்சி அதையே பிளேடை தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பேட்சப் ஆக போகிறோங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான். இன்னொன்று பெரிய தலைகிட்டே சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், போய் ஜாயின் பண்ணேன் இதே மாதிரி சொல்லு. ஏங்க திமுக என்ன திட்டுச்சு. தாவேகா காங்கிரஸ் கூட சேருதுன்னா காங்கிரஸ் பவர் ஆகுதான்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு சார்? திமுக அதிமுக ஒன்றா ஆட்சி அமைங்கன்னு சொன்னாங்க. சூப்பர் ஹீரோ, நீ என்ன பண்ணுற? பாஜகவிலிருந்து விலகி சிறிது காலம் தனி கட்சி தொடங்கி நடத்தி வருவாயாக. உன் கட்சியில் நீ அதிரடி மாற்றங்களை செய்து வருவாயாக. கட்சியை பவர்ஃபுல்லாக மாற்றுவாயாக. அப்போது ரெண்டே சக்தி, ஒன்று தாவேகா, இன்னொன்று அண்ணாமலை தலைமையில் ஒரு கட்சி. ஸோ அண்ணாமலையை வச்சு ஒரு கேம் பிளான் இருக்கா சார் பாஜகவுக்கு? ரஜினிகாந்தை வச்சு இல்லை. ஆட்சிக்கு விஜய் புதுசு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது சார்? இப்போ செய்கிறாருல்ல. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்களையே அவர் கண்டினியூ பண்ணார்னா போதும். அதிகாரிகளை பயன்படுத்தணும். அதிகாரிகள் இவரை பயன்படுத்த. ஓகே, நீங்கள் ஒரு 80% 60% க்ளீன் கவர்மெண்ட் கொடுத்தாலே உங்களை எல்லாரும் பெருசாக பாராட்டும். திமுகவினருக்கு பேர் கெட்டு போனது கட்சிக்காரர்கள் அத்துமீறல். அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிற வேலையை பண்ணணும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்களுள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் எதிர்நோக்காத ஒரு விஷயத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் விட்னஸ் பண்ணியிருக்கு. முதல் முறையாக ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷங்களுக்கு பிறகு திராவிட கட்சிகள் தன்னுடைய தோழமை கட்சிகளுக்கு யாருக்குமே அதிகாரத்தில் இடம் கொடுத்தது கிடையாது, அமைச்சரவையில் இடம் கொடுத்தது கிடையாது. அதையெல்லாம் மீறி இன்னைக்கு விஜய் விசிகாவுக்கும் ஐயுஎம்எலுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு பார்க்காத ஒரு புதிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. விசிக தொண்டர்கள் ஒரு நெகிழ்ச்சியாக இருக்காங்க. அதே போல் அதே மாதிரியான காட்சிகளை தான் ஐயுஎம்எல் கட்சி வட்டாரங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. விஜய் செய்த இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நம்ம தாவேகா தொண்டர்கள் சில பேர் ஆர்வ கோளாறுல சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் முதல் முறையாகன்னு பல தப்புகளை போட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு சில பேர் எடுத்துக்கிட்டு பெருசாக்குனதெல்லாம் பார்த்தோம். அது தாவேகா தொண்டர்கள் செய்கின்ற சின்ன சின்ன எரர். ஆனால் முதல் முறையாகன்னு பல முதல் முறையாக நடந்திருக்கு. ஒரு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசு முதல் முறையாக அமைந்திருக்கிறது. ஆமாம், கூட்டணி அரசாங்கம் முதல் முறையாக அமைந்திருக்கிறது. ஒரு சிறுபான்மை மக்கள் கொண்ட ஒரு 4-5 பேர் சிறுபான்மை அமைச்சர்கள் முதல் முறையாக அதிக அளவில் ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதிக அளவில் பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்கள் முதல் முறையாக அமைஞ்ச அரசாங்கம். தாவேகாவில் ஒரு 7 பேர், விசிக 8 பேர். உயர்கல்விக்கும் பள்ளி கல்விக்கும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் முதல் முறையாக இருக்கிறாங்க.
ஏதாவது ஒன்றுக்கு தான் இருப்பாங்க. ஆமாம். அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இளம் அமைச்சர்கள், எம்ஜிஆருக்கு பிறகு இளம் இளம் அமைச்சர்கள் அதிகமாக இருக்கிறது இந்த சட்டசபை. அதே மாதிரி பிராமணர்கள், எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு 2 பிராமணர்கள் அமைச்சர்களாக சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருப்பது இந்த அரசாங்கம். இந்த மாதிரி முதல் முறையாகன்னு பல முதல் முறையாக சொல்லலாம். கோட்டு போட்ட ஒரு முதல்வர், முழு நேரமாக கோட்டு போட்ட முதல்வர் முதல் முறையாக இது. முதல்வர்கள்லாம் கோட்டு போட்டிருக்காங்க சார், ஆனால் முழு நேரமாக கோட்டு போட்டு அமெரிக்கா வெளிநாட்டுக்கு போனால் போடுவாங்க. அதே மாதிரி உணர்ச்சியை காட்டிக்கொள்ளாத ஒரு முதல்வர் அப்படின்னா இவர் தான் முதல் முறையாக பார்க்கலாம். மற்றவங்க கூட ஏதாவது இது இருக்கும். இவர் யார் சந்தித்து வந்த எல்லாரும் சொல்கிறது ஒரு பாறை போன்ற முகத்தோடு இருக்கார். அவர்கிட்ட எங்களை எதுவுமே புரிஞ்சிக்க முடியல, அப்படியே கண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கார், எங்களுக்கு என்ன பேசுன்னு கூட தெரியல, அப்படி எல்லாத்துக்கும் ஒரே வகையான ரியாக்ஷனோடு தான் இருக்கார். அதிகம் சந்தோஷப்படவும் இல்லை, கோவப்படவும் இல்லை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் இல்லை, லைட்டாக ஒரு ஸ்மைலு, அதோடு அப்படியே இருக்கார், உள்வாங்குகிறார் அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய ஒர்க்கு நல்லா இருக்குது, டெய்லி காலைல வந்துடுறாரு. இன்னொன்று நல்ல விஷயம், அரசு ஊழியர்கள் இப்போ செக்ரட்டரியேட் ஸ்டாஃப்னால் பெரிய 2 கொம்பு, பின்னாடி 2 கொம்பு, முன்னாடி 2 கொம்பு, அந்த மாதிரி இருந்த காலம் போய் ஒரு டைம் நடுவில் முடிவெடுத்தாங்க 10 மணிக்கெலாம் எல்லாம் ஆஃபீஸ்க்கு வரணுங்க. ஐயோ, அவங்க போய் வர முடியுமா 10 மணிக்கு அப்படின்னா? ஏன் அவங்க போயின்னா, ஏழை தொழிலாளிகளும் அன்றாடம் காட்சிகளும் தங்கள் பணியை காலையில் 6 மணி 7 மணி 5 மணின்னு ஆரம்பித்து நாள் பூரா உழைக்கும் பொழுது, எல்லா வாழ்க்கை அம்சங்களும் இருக்கும் பொழுது 10 மணிக்கு வேலை நேரம்னா 10 மணி கூட வர முடியாதா? லாஸ்ட்டில் அந்த ஃபிங்கர் இது பயோமெட்ரிக் தாங்க. இப்போ முதல்வரே சீக்கிரம் வர்றதுனால எல்லோரும் கிட்டத்தட்ட 90% வர்றாங்க. வராதவங்களுக்கு அதுலேயே 3 நாள் தொடர்ச்சியாக லேட்டாக வந்தால் 1 நாள் ஆப்சென்ட்ற மாதிரிலாம் கொண்டு வரதுக்கு பண்ணு. அப்போ அது மாதிரி சிஎம்டிஎல் பார்ட்டி ஃபண்டு அந்த விவகாரங்கள் இனி இல்லைன்றது, டெண்டரு முறைகேடான டெண்டர்களை ரத்து செய்தது, 2 பேர் 4 பேர் இது வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அதிரடியாக நடந்து கொண்டிருக்குது, அமைதியாக நடக்குது. ஓகே, அதை வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு பத்திரிக்கை செய்து அந்த மாதிரிலாம் இல்லை. காக்கா வச்சு லேட் பண்ண புகார் எடுக்க மறுத்த ஆய்வாளர் போலீஸார் வந்து காத்திருப்போர் பட்டியல் மாற்றப்பட்டிருக்கார்கள், தாக்குனூரில் மாற்றப்பட்டிருக்காங்க, ஒரு விக்டிம் அடித்தாரில் ஒருத்தர். ஆமாம், அது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அதனால் எல்லாமே முதல் முறைன்றதில் பல இது இருக்குது. ஓகே, அப்படின்னு நம்ம ஒரு பெருமைப்பட்டுக்கலாம். இந்த கோட்டை வட்டாரங்களுக்கு முதல்வர் வந்து அடாப்ட் ஆகிட்டாரா சார்? அதெல்லாம் அப்படி தானேங்க. ஸ்கூலில் போகிறோம், ஒரு வாரம் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சாதாரணமாகிடும். இன்னும் அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கே போர் அடிச்சு போயிடும். ஓகே, இந்த ஒரு வாரம் இன்னைக்கு வரைக்குமே ஒரு மாதிரி பரபரப்பாக தான் போச்சு. கல்யாணம் ஆகிட்டு மறு வீடு போவாங்க தெரியுமா, விருந்துக்கு போவாங்க. கல்யாணம் ஒரு நாள் தான் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அந்த வீடு மறு வீடு, இந்த வீடு மறு வீடு, அந்த வீட்டுக்கு விருந்து. அந்த கல்யாண சீசன்லேயே வேறு கல்யாணம் நடந்தால் கல்யாண மாப்பிள்ளை பொண்ணும் அந்த கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய, இவங்க தான் போன வாரம் கல்யாணம் ஆச்சுல அந்த கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னு இவங்க போட்டிருக்க நகை பார்த்தா அந்த பொண்ணு நகையோட கூட இருக்கும், இது பொண்ணா அது பொண்ணான்னு தெரியாது, அந்த மாதிரி நடக்கிறதுலாம் பார்த்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஹனிமூன் பீரியட் தான். ஹனிமூன் பீரியடில் இது 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 இன்னர் ஹனிமூன் இன்னும் ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. அதே நேரம் ஒரு கல்யாணத்தை நடத்தின ஒரு அப்பா மாதிரி விஜய் கஷ்டப்பட்டார். ஓகே, நீங்கள் அந்த மோகன் சுந்தரம் அந்த பட்டிமன்ற பேச்சாளர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஓகே, ரொம்ப நகைச்சுவாக பேசுவார், யதார்த்தமாக பேசுவார். அவர் ஒரு இது சொல்லுவார், கல்யாண வீட்டில் பொண்ணுக்கு அம்மாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்வாப்புல. பொண்ணுக்கு அம்மா அப்பாவை வந்து நம்ம ஈஸியாக, பொண்ணுக்கு அப்பாவை மட்டும் கண்டுபிடிக்க முடியாத சொல்லுவார். பொண்ணுக்கு அம்மா பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு இணையாக அலங்கரிச்சிக்கிட்டு ஒரு பை ஒன்று வச்சுக்கிட்டு பொண்ணு கூடயே நின்றுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மொய்கி வந்து வாங்குறது கூட இருந்து இந்த சிகை அலங்காரம் எதாவது பண்ணுறது, அது ட்ரெஸ்ஸை சரி பண்ணுவாங்க. ஆனால் பொண்ணுக்கு அப்பா மட்டும் நீ கண்டுபிடிக்க முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா அழுகு வேஷ்டி சட்டையில் ஒரு பையை வச்சுக்கிட்டு ஒரு நோட்டு வச்சு கணக்கு இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கின்னு இருப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி பொண்ணுக்கு அப்பா மாதிரி அந்த ஒரு வாரம் 108 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த திருமணத்தையே நடத்த விடாமல் வேறொரு திருமணம் நடத்துறதுக்கு 2 பெரிய தலைக்கட்டுகள் முயற்சித்த பொழுது மேலேருந்து பெரிய தலைக்கட்டு இவர்கள்ட்ட சொல்லி அந்த இதை மாற்றி விட்டோன்னா இவர்கள் திருமணம் கைகூட ஆரம்பிச்சிது. மறுபடியும் 2 தலைக்கட்டுகளை முடிவு பண்ணி அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு தலைக்கட்டை பெரிய தலைக்கட்டாக மாற்றுறோன்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டினோன்னே
ஆதரவு கொடுக்க போனால் அவர் வாபஸ் வாங்க, அதில் ஒரு நாள் பின்தங்கியாச்சு. அப்போ அந்த கல்யாணத்தை கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ற மாதிரி அந்த அப்பா மாதிரி கதையை கண்டிஷன் ஆகி எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் நடக்குமா நடக்காது. கடைசியில் கல்யாணம் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த புரோகிதர் அதுக்கு மேலே, எப்பா நீ 2 வீட்டு சம்மதம் லெட்டர்லாம் வாங்கிட்டு வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்ட்டாப்புல. அதனால் அதையும் ஒரு மாதிரி வாங்கி எல்லாம் பண்ணி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அதை ஒரு வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டம். அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ ஒரு கல்யாணம் நடத்தணும்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கோ அப்படின்னு, இப்போ ஒரு அரசாங்கம் அமைக்கணும்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு. அப்போ என்னென்னா, இந்த ஜனங்க 120 எம்எல்ஏ கொடுத்துருந்தாங்கன்னா எளிதாக அமைச்சரை பதவி ஏற்றுட்டு அவர் வாட்டில் போயிட்டுருப்பார். இந்த சுவாரஸ்யம், இந்த அனுபவம் அவர் கிடைச்சிருக்காது. ஒருவேளை இவர்கள் திமுக கூட்டணியிலே தங்கியிருப்பாங்க, எதிர்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தமிழக அரசியலும் ஒரு பெரும் மாற்றம் வந்திருக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவருக்கு 108ன்றதுனால இவர் தேடுற இதெல்லாம் காங்கிரஸ் வழியே வாய்ப்பு கொடுக்க, அதற்கு பிறகு திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு பூகம்பம் வெடிக்க, விக்கிரவாண்டியில் இவர் கொளுத்தி போட்ட அந்த பாம்பு இப்போ வெடிச்சிச்சு. இவ்வளோ நாளாக அது வெடிக்குமா வெடிக்காதா? சில சமயம் நம்ம தீபாவளிக்கு ஏதாவது பட்டாசு கொளுத்தோம்னா அப்படி இருக்கும், அப்படி நம்மளை வாழவும் கூடாது சாகவும் கூடாது, கிட்ட போனால் சுண்ணோம் ஓடியாந்துருவோம், ஆனாலும் வெடிக்காது. அந்த மாதிரி விக்கிரவாண்டியில் ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்னு ஒரு கொளுத்தி போட்டார். அது இதே மாதிரி புசுந்துச்சு. கட்சியில் தேர்தல் முடிஞ்சோடனே வெடிச்சிருச்சு. டமால்னு யாரும் எதிர்பார்த்தவில்லை வெடிச்சிச்சு. இதில் வெடித்ததில் பலத்த சேதம் எங்கே? அறிவாலயத்தில். அப்போது இவர் ஆட்சி அமைக்கிறேன்னு எடுத்த அந்த முடிவுக்கு இயற்கையாகவே இவருக்கு கம்மியாக சீட்டு கிடைக்க, இவருக்கு காங்கிரஸ் தானாக ஆதரவு கொடுத்தவுடன் அது ஒரு மதசார்பற்ற கூட்டணி மாதிரி மாற, அந்த இடத்துல திமுகவும் அதிமுகவும் முயற்சி எடுக்க, அந்த முயற்சியை பார்த்து விட்டு மதம் பாதித்து ராகுல் ஒரு முடிவெடுக்க, அவர் எம்ஏ பேபி அவங்கள்ட்ட பேச, அவங்க இடதுசாரிகளை சொல்ல, இடதுசாரிங்க வர, இந்த ஆட்சி மீண்டும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுக்கு போக, மறுபடியும் இதெல்லாம் நடந்து லாஸ்ட்டில் எல்லாம் எங்கேருந்து எடுத்தாப்புல பண்ண சமையலுக்கான கறி மற்றது எல்லாமே அங்கேருந்து அந்த ஸ்டோர்லேருந்து எடுத்து சமையல் பண்ணிட்டாப்புல. இப்போ அந்த ஸ்டோர் காலி ஆகிடுச்சு. அந்த ஸ்டோரில் அந்த கடையில் இப்போ எதுவுமே இல்லை, எல்லா பொருளும் இங்கே கொண்டு வச்சு இங்கே கடை வச்சிட்டாப்புல. கருவேப்பிலை மட்டும் தான் இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு பெரிய கடையாக வச்சிட்டாப்புல. கருவேப்பிலையா ஒத்த ரோசா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. யார்? தேமுதிக மட்டும்தான் அங்கே உள்ளே இருக்காங்க. ஆமாம், அவங்க எப்போ வேணாலும் கிளம்பிடுவாங்க. தம்பி அப்படின்னு நம்ம அந்த ஜர்க்கு கொடுத்த மாதிரி அந்த ஒருத்தர் காட்பாடி தம்பி அப்படின்னா முடிஞ்சிச்சு. அக்கா நம்மளுக்கு நடிக்குது சொல்லி தரணுமா, வாங்கக்கா எப்போ வந்தாலும் வாங்க அப்படின்ட்டு ஒரு நாள் ஜாயிண்ட் ஆனாலும் ஆகலாம். அதனால் அது ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. தலைவர் தனிமையில் வீட்டில் இருக்கிறாப்புல, எதிர்கட்சி தலைவர் இருக்காப்புல. இப்போ அந்த கட்சி தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. இதில் என்ன காமெடினா, இவர்களை நம்பி 25 பேர். ஆனால் அவங்க வந்த அப்புறம் தான் மேட்ரு திரும்புது. காங்கிரஸ் கொடுத்துச்சு, அதிமுக கொடுக்க போகுதுன்னு அப்புறம் தான் ஆகா இதை விடக்கூடாதரா அப்படின்ட்டு தான் அந்த இதெல்லாம் முயற்சியெலாம் எடுத்து இந்த சைட்லேருந்து ஆளை எல்லாருமே வந்தாங்க. அதனால் அவர்கள் அதை மதிக்கிறாங்க. தாவேக்கா நீங்கள் எங்களுக்கு முக்கியமான டைமில் நின்னீங்க. ஓகே ஓகே. அதனால் சரி, இதற்கு நடந்திருக்கு. இதற்கு இடையில் இன்னொரு நாங்கள் இந்த மாப்பிள்ளையை நம்பி அந்த மாப்பிள்ளைக்கு ஆதரவு கொடுக்க போகிறோன்னு ஒரு குரூப் பிரச்சனை பண்ணாங்க அதிமுகவில். எடப்பாடியார் வேண்டாம், நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் அவங்களுக்கு ஆதரவெல்லாம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு விருந்து போடாமல் அமுச்சு வச்சிட்டாரு. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் உண்டாச்சு. விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாரு, பதவியெல்லாம் ஏற்றாச்சு. சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்டில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. அதிமுக செங்குத்தா பிளவு. எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு பிரிவு, அதே போல் எடப்பாடியார் தலைமையில் ஒரு பிரிவு. டிமாண்ட் என்ன வச்சாங்க நமக்கே தெரியும். அமைச்சரவையில் இடம் கேட்டாங்க. ஸோ அமைச்சரவையில் உங்களுக்கு ஆப்வியஸாக இடம் இல்லை. இன்றைக்கி வேலுமணி ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது கலைஞர் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் கண்கள் பணித்தன, இதயம் இனித்தன, அந்த டைலாக் அதிமுகவில் நாம் எதிர்பார்க்கலாம் போல இருக்கே சார். அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்களோ வேலுமணி தரப்பு? அவசரப்பட்டுலாம் முடிவெடுக்கல. என்னன்னா கண்கள் பணித்தது இதயம் இனித்தது 2 பக்கமும். ஓ, எடப்பாடியாருமே வா? ஆமாம், அங்கேயும் சிக்கல் இருக்குது இல்லை? ஓகே. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அணுகுமுறை அதிமுகக்குள்ளே ஒரு ஒரு எல்லோருக்குமே ஒரு மாதிரி. நான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்க விரும்புகிறேன் சார். எங்கே சார் இந்த பிளவு உண்டாச்சு? இதை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஆமாம், பூடகமாக ஒரு விஷயம் நம்ம நடந்திருக்குன்னு தெரியும் சார். இந்த பிரிவு என்பது எங்கே ஆரம்பித்ததுன்னு உங்ககிட்ட நான் கேட்குறேன். குறிப்பாக விஜய் தரப்புக்கு
எம்எல்ஏ பற்றாக்குறை. அவங்க முதல்ல வந்து ஏடிஎம்கே தான் வந்து ஆக்சஸ் பண்ணாங்கன்னு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து வெளிப்படையாகவே எழுதியிருந்தாங்க. குறிப்பாக இந்த பிளவு என்பது எங்கே ஆரம்பிச்சு சார், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். பிளவு ஆரம்பிச்சது தேர்தலுக்கு முன்னாடி இருந்து. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு சோதனைகளை சந்தித்த பொழுது அவரோட உடன் இருந்தது வந்து இந்த டீம் தான், இப்போ வெளியே இருக்கிற டீம். ஓகே, 10 தோல்வி பழனிசாமின்னு சொன்னாலும் அந்த 10 தோல்வியும் ஜெயித்து காமிச்சு அவர் உறுதியாக நின்னது காரணம் இந்த டீம். ஆமாம். அதில் வந்து பல பேர் வந்து கட்சிக்கு எதிராக பல விஷயங்களில் பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது இவர்களுக்கு ஆதரவாக, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக போய் சமாதானம் பேசினதும் இந்த டீம் தான். சமாதானம் பேசி ஒரு மாதிரி கொண்டு வர்றப்போ அதை ஏற்றுக்காம மறுதளித்தது அவர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ இவர்கள் என்னென்னா சரி பொதுச் செயலாளர் அவர், சரி அவர் எடுக்கட்ட முடியும். என்ன சார் சமாதானம் பேச போனாங்க? பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்கணுங்கிற சமாதானம். அந்த 6 பேர் போய் பார்த்தது அது ஓகே. அதுவும் அதுக்கப்புறம் நேற்று வரைக்குமே அந்த தேர்தல் முடிவு வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கட்சிக்கு அறவேட்டி கஷ்டே ரெடியாக இருந்தார் சேரத்துக்கு. ஆமாம். கடைசியில் ஒத்துக்காதனால அவர் திமுக பக்கம் போயிட்டார். வைத்தியலிங்கம் சேரத்துக்கு ரெடி, அது கடைசியில் ஒத்துக்கான. இப்போ இந்த இதெல்லாம் பேசி கீசி 2 சைடும் பேசுறதுக்கு ஆள் வேணும்ல, இவங்க தான் பேசுகிறாங்க. ஸோ எஸ்பி வேலுமணி முடியாது தம்பி நான் ஏற்றுக்க மாட்டேன்றப்போ ஸோ பிடிவாதமாக இருந்தார். ஸோ தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஒரு கராரான மைண்ட் செட்டை வந்து எடப்பாடி இருந்தாரோ சார்? ஆமாம், அவர் நினைப்பில் உறுதியாக இருந்தார், சரி நம்ம சாதிச்சிருவோம் அப்படின்னு. ஒரு பெரிய மனசு பண்ணி ஓபிஎஸ் சேர்த்திருக்கலாம், இதுல இங்கே சேர்த்திருக்கலாம். அந்த அந்த உறுதி தான் வந்து அந்த 6 பேர் கொஞ்சம் முக்கியமான தலைகளுக்கு கொஞ்சம் அதிருப்தி உண்டாச்சு. அதே மாதிரி விஜய், நீங்கள் இவர்களுடைய ஆரம்ப காலத்து கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேட்டி, சிவி சண்முகம் பேட்டி, 90 தொகுதிகள் துணை முதல்வர். ஆமாம், அதை மறுத்தது இவர் தான். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் பிளேஸு அதிமுக தான், செகண்ட் பிளேஸ் தான் இவங்களுக்கு அப்படி ஆயிருக்கும். ஆனால் மறுத்துட்டாரு. 2வது தாவேகா முதல்ல ஜெயிச்ச உடனே வந்தது இவர்கள்ட்ட தான். ஆமாம். அப்போ இவர் தயங்கின உடனே இந்த கேப்பில் ஏற்கனவே கோட்டை விட்ட காங்கிரஸ் இந்த தடவை வாய்ப்பு டக்குன்னு உள்ள போட்டான். ஓகே, உள்ளே போனவுடனே இது ஒரு மத சார்பற்ற அணின்ற மாதிரி போனோடனே ராகுல்லேருந்து எல்லாருக்கும் கவனம் தாவேகா ஆட்சி அமையணுன்றதில் உறுதியாக நின்றுச்சு. ஓகே, இது ஒரு பார்ட்டு. இந்த நேரத்தில் இவர்கள் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு. நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவங்களுக்கும் தெரியுது, தெரிஞ்சு இருந்தாலும் சரின்னு கேட்குறாங்க. திமுக நம்மளை ஆதரிக்குது, நான் தான் சிஎம், நம்ம வந்து ஆட்சி அமைக்கிறோம் தான் அவங்களுக்கு கடுப்பாகுது. ஓகே, அதில் ஒரு பெரிய கட்சியே முடிஞ்சிடும் கதை அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த எதிர்ப்பு தான் இவர் கொண்டு போய் தனியாக ஒரு 27 பேரை கொண்டு போய் அங்கே இதில் பாண்டிச்சேரியில் தங்க வைக்கிறார் சிவி சண்முகம். நமக்கே சந்தேகம், இவங்க எல்லாம் ஒன்றா தானே பேசியிருக்காங்க, எதுக்கு இவங்க மறைக்கணும்? என்ன தாவகையும் எதை விலைக்கு வாங்க போதா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு? அதிலும் பாதி பேர் தான் இருக்கிறாங்க, மீதி பேர் நான் ஒரு குழப்பத்தில் ஓடிட்டே இருந்தது. இது முடிஞ்ச உடனே தான் இந்த பிரச்சனை வந்து திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது, அமைக்க சூழ்நிலை தான் ராகுல், நான் சொன்னால ராகுல் பார்வை இங்கே விழுந்துருச்சு. அப்போ இங்கே எங்கே பிரச்சனை வருது? கூட இருக்க இடதுசாரிகள் ஒத்துக்கல, அது எப்படி அவங்க ஒத்துக்காமல் இருப்பாங்க? இந்த அதிமுக ஒன்று சேர்க்குற ஐடியா பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதே வேறு. ஓகே, பிஜேபி டீம். அப்போ இது மேலேருந்து டெல்லி பர்மிஷன் வாங்காமல் இவங்களால பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி இன்னும் அவர் பேபிகிட்ட அவங்கள்ட்ட பேசி என்ன நடக்குது, என்ன மாதிரி கவர்மெண்ட் அமைய போகுது, யார் பின்னாடி இருக்காங்க, அதுக்கு நீங்கள் எப்படி துணை போவீங்கன்ற மாதிரி தான் பேபியும் ராஜாவும் கூப்பிட்டு இவர்களை மாற்றி அங்கே போய் ஆதரவு கொடுங்கன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இவர்களுடைய அடிமைத்தனம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். என்னானாலும் திமுக கூட இருப்போன்ற அடிமை புத்தி. சரி, பெரிய கடுப்போடு தான் சண்முகம் பேட்டி கொடுத்துட்டு போனார். இன்றைக்கி வேணால் ஒரு முகம் மாறி இருக்குது, எல்லாம் மாறி இருக்குது. ஆனால் அன்றைக்கி எவ்வளோ கடுப்பாக சொன்னார், நாங்கள் இப்போ தான் நான் திமுக கூட்டணி தாங்க இருக்கிறோம் இப்போவும் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அது நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இங்கே கூட்டணியில் இருப்பீங்க. 2வது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏது கூட்டணி? தேர்தல் உடன்பாடு தான், தொகுதி உடன்பாடு தான். அப்புறம் எப்படி கூட்டணின்னு சொல்லுவீங்க? அப்போ எவ்வளோ ஒரு அஃபெக்ஷனும் எவ்வளோ ஒரு இது இருந்தது. அது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஒரு மார்க்சியவாதிக்கு எப்படி வந்தது? ஒரு புதிய அரசு அமைகிறது, ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்றது, மக்கள் தீர்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அதை மீறி கொல்லைப்புறம் வழியாக ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது நீங்கள் தானே முதல்ல எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்கணும். காங்கிரஸுக்கு முந்தி நீங்கள் தானே ஆதரவு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. மேலிடம் தலையிட்டா பிறகு வேண்டா வெறுப்பாக போய் கொடுக்குறாங்க. அதனால் என்ன ஆச்சு? திமுக அதிமுக கூட்டணி அமைகிறது பிரச்சனையாகுது. பிரச்சனை ஆனவுடனே இங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சு அதிமுகக்குள்ளேயும். அந்த பிளவு பெரிய பிளவாக ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அவர்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு இங்கேயும் பிரச்சனை, இவருக்கும் வந்து திரும்ப இழுக்கிறாரு, ஐயுஎம்எல் லெட்டர் கொடுக்குறோம், நாங்கள் யாருக்கு கொடுத்தோம் தெரியுமா? எந்த கட்சி ஆட்சியை பிடிக்குதோ அந்த கட்சிக்கு ஆதரவு. என்னையா இது, உலகத்திலே இந்த மாதிரி ஆதரவு எவனும் கொடுத்துருக்க மாட்டான். இப்போ காதர் மொய்தீன், அதை விட என்ன ஹைலைட், தகைசால் தமிழர்
நேற்றைக்கு ஸ்டாலினோடு இருந்தோம், இன்றைக்கு இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம்னு சொன்னாரு. நாளைக்கே இருப்போம், அத்தை நாளும் இருப்போம், அடுத்த மாதம் இருப்போம், அடுத்த இது இருப்போம், அப்படியே சொல்லணும் போய் நேருங்க. அப்போ இவர்களுக்கு எல்லாருக்கும் இப்போ என்ன உருட்டு தெரியுமா, அங்கேயும் இருப்பாங்களா இங்கேயும் இருப்பாங்களா. அங்கே அமைச்சரவைக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் அரசுடைய ஒரு அங்கம். ஆமா, நீங்கள் எப்படி திமுக இருப்பீங்க? உருட்டுறது. இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்பா வீட்டுக்கு அந்த மாப்பிள்ளை கூட போகிறதுக்கு அவ்வளோ அழுவோம், அழுதுகிட்டு இருக்கோம். இவரும் அழுவார், ஊரே அழுவோம், எல்லாம் கண்ணெல்லாம் தொடச்சி அமுச்சு விடுவாங்க. காரில் அப்படி ஏறி உட்காந்து போனோன்னு அது வரல ஜாலியாக உட்காந்துருக்கும். இல்லை ஒரு 2 நாள் பொறுத்து வரும். எங்கள் வீட்டில் நீங்கள் அந்த நெக்லஸ் போடுறேன்னீங்களே, அது 2 கல் எக்ஸ்ட்ரா வச்சு போட சொன்னாங்க. யார்? எங்கள் வீட்டில். உங்கள் வீட்லையா அப்படின்னு. இதுதான் நடைமுறை. எங்கேயாவது மாறி இருக்கா? விசு ஒரு படம் எடுப்பார், அந்த டௌரி கல்யாணம்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்தை முடிப்பாங்க. கடைசியில் விஜயகாந்த் தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லும், எங்கள் வீட்டில் அந்த சொன்னபடி அந்த காசை கொடுக்க சொன்னாங்கன்னோ. உங்கள் வீட்லையாம்மா அப்படின்னு விசு. அந்த மாதிரி தான் இவங்க. ஐயோ ஐயோ அப்பா டேடி தானே அவரு, நைனான்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு வா இவர் நம்பினுக்கிறாரு. அங்கே போகணுன்னு அடுத்த வாரம் சொல்லுவாங்க, எங்கள் அரசு போன அரசுன்னு ஆரம்பிப்பாங்க. இதுதான் நடைமுறைங்க. சரி, கொஞ்சம் டேடி டாட்டர் அப்படின்னுக்கிற இடத்துல அடிப்பா சும்மா ஏமாத்தினுக்கிற அப்படின்னு ராசா ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டு டெலீட் பண்ணிட்டாரு, முடிச்சு விட்டாப்புல. வாயால கெட்டவர்கள் இருக்காங்கல்ல, அதுதான் ஆராசா அரசு பாரதி கிட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க. 2 அமாவாசைக்கு தாங்க அதுன்னு வரும், 2 ஃபுல்லுக்கு தாங்க மாட்டான்னு வந்துடுமா. சீட்டில் ஆடும்போது ஒரு ஃபுல்லுக்கு தாங்காது ஏதோ சொல்லுவாங்க கடைசியில் அந்த ரம்மியில். அந்த மாதிரி 2 அமாவாசை. ஆனால் அவர் சொல்கிற வசனம் ஆராசா பேசுகிறது வன்மத்துடைய உச்சம். ஆண்டான் அடிமை மனோபாவம்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுடைய உச்சம். அதை யாரோட ஒப்பிடுறாருன்னா, கணவருடைய உணர்ச்சி பெருக்கால் கணவர் விட்டு அடுத்தவருடன் செல்லும் மனைவின்ற அளவுக்கு நெகிர்னு நைட் என்ன நிலைமையில் இருந்தாரோ தெரில. காலையில் தெளிஞ்சவொன்னே ஐயோ நம்மளாடா போட்டோம் பண்ணுறா டெலிட்ட அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம டப்புன்னு இறங்கிடக்கூடாது அப்படின்ட்டு அது என்னது முடந்தெங்கு அப்படின்னு போட்டார். முடந்தெங்கு ஆனதுக்கு காரணம் என்ன, அது இப்படியே சாயுதுன்னா முடந்தெங்கு. வெயிட்டு கீட்டு விழுந்தால் தான் சாயம் நேராக வளர்றது. அப்போ என்ன வெயிட்டு? ஆணவம் 8 சீட்டு, பிரேமலதாக்கு 10 சீட்டு, இப்படியே ஒவ்வொன்றா போட்டு அழுத்துனீங்கன்னா அது எங்கே போவோம்? முடந்தெங்கு அங்கே தானே போவோம். அவர் வாய்ப்பு அடிச்சு போயிட்டார். ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு என்னைக்காக கொடுத்துருக்கீங்களா? 1 சீட்டு. இதே ஆதி திராவிட நலத்துறை கொடுக்க வேண்டியதானே? என்ன கெட்டு போகுது? எல்லாம் நாங்களே வச்சுக்கணும். இந்த ஜெயிச்சிட்டு அப்படியே அள்ளிக்குவாங்களே சீட் ஆட்டு அப்படியே, அந்த மாதிரி ஆளுக்கு 1 சீட்டு தான் கொடுக்குறது. இதான் அவர் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அவர் என்ன வேறு வழி இல்லாமல் தான் கொடுக்குறாரு. மைனாரிட்டி ஆட்சி. நாளைக்கு மெஜாரிட்டி வந்து கொடுத்தாருன்னா என்ன சொல்லுவீங்க? பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு இந்த ஆட்சி இருக்குன்னு. இன்னும் 5 வருஷம் வந்துட்டார். பார்க்கலாம் அடுத்த தடவை வராரா பார்க்கலாம். இப்படியே சொல்லினார் வாரமாக. இதுதான் இன்னை வரைக்கும் எதனால் தோத்தோன்னு ரிவ்யூ பண்ண காணும். கேட்டால் இன்ஸ்டாகிராம் பக்கம் போகாதீங்களா, இந்த நீங்கள் ஆண்டி நீங்கள் வேணால் அப்படியே இருங்க, நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம், அங்கே குடியிருக்கிறோம், நீங்கள் வேணால் அங்கேயே இருங்கன்னுவாங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போகக்கூடாதான். இவங்க கனிமொழி அவர் இன்ஸ்டாகிராம் பக்கம் போங்க. யார்? டேடி. இந்த மாதிரி முன்னுக்கு பின்னு நீங்கள் தான் எல்லோரும் தான் இருக்கிறீங்களே. இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க, ட்விட்டரில் இருக்கீங்க, எல்லாத்துலையும் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஆடின ஆட்டம் நீங்கள் போட்டது ஸ்டாலின் தோடரட்டும் தமிழ்நாடு மலரட்டும்னா ஒன்றையே போட்டு தேய்ச்சி அதே பிளேடை தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்? லைட்டாக சொரியலாம், அப்படியே இங்கேயே சொரிஞ்சிட்டு ஒரு நாள் பூரா சொரிஞ்சா என்ன ஆகும்? எலும்பு தெரிய ஆரம்பிச்சிடும். அதானே நடந்தது. நீங்கள் உங்கள் திட்டங்கள் மற்ற இது என்ன திட்டம்பா? உரிமை தொகை, விடியல் பயணம், உங்களுடன் முதல்வர், அது இது ஏன்பா இதெல்லாம் உதவித்தொகை கொடுக்குறதுப்பா. திட்டம் என்ன? திட்டம் வந்து உரிமை தொகையை 2000 ஆக்க போகிறோம். மறுபடியும் பாரு அதே சொல்லுங்கிற திட்டம் என்ன போட்டுக்கிறேன் புதுசாக தமிழ்நாட்டுக்கு? தான் நடந்தது. ஏதாவது புதுசாக திட்டம் தான் இருக்குது நீங்கள் பார்க்குற பாரு. பார்த்தா இதை இருக்குது போல். சொல்லுங்கள் ஒரு 4-5 இல்லையா? சரி. சார், குறிப்பாக ஏடிஎம்கேல ஆரம்பித்து அப்படியே டிவியேட் ஆகிட்டு வந்து டிஎம்கே கிட்ட வந்துட்டோம். குறிப்பாக அந்த சட்டசபையில் 2 பிளவாக இருந்ததுக்கு யார் சார் காரணம்? ஒரு பிரிவு வந்து விஜய் ஆதரிச்சாங்க, இன்னொரு பிரிவு வந்து விஜய் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அவங்க இந்த சைடு இப்போ சைக்கிள் ஒரு கயிறு மேலே போகுது, கரெக்டாக வச்சுக்கிறாப்புல. இந்த சைடு மட்டும் எத்தனை ஆகும்? நாளைக்கே விஜய் போட்டுக்கிற கோட்டு எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, அதனால் நாங்கள் வாபஸ் வாங்கிறோம் 2 பேர் போனாங்க வச்சுக்கோங்க. இல்லை அதில் எப்படி பிஎம்சி திட்டத்தை பரிசீலிப்பதாக சொல்வதா?
எங்கள் திராவிட சித்தாந்த கொள்கைக்கு விரோதமாக இருக்குது. நீ என்ன சொல்கிற பங்கு? நானும் அதை தான் சொல்கிறேன். மொத்தமாக கிளம்பிடலான்னு ஒரு 5-6 பேர் கிளம்பிட்டாங்க. இடதுசாரிகள் 4 பேர். இடதுசாரிகள் போனால் 2 வைப்பாங்க மேலே இருந்துன்னு வச்சிங்களேன். சொல்கிறேன், இடதுசாரிகள் விசிகா எல்லாம் கிளம்பிட்டாங்க வச்சுக்கிங்க, வண்டி கொடசாஞ்சிடும்ல. அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதிமுக பங்கு ஏதாவது வலிச்சோம் வச்சுக்கோ, பார்ட்டி உள்ளே போகிற ரெடி ஆகுது. கம்முன்னு டிஎம்சி பற்றி நமக்கு என்ன, வந்தாருன்னா வராட்டின்னா உருட்டு. அங்கே போனால் என்ன ஆகுது? வெறும் என்ன சொல்லுவாங்க, காய்ந்த மரங்களும் கூட கோபுரங்களும் என்ன நடக்கிறதுன்னு ஒரு இது சீரட் விளம்பரத்துக்கு வரும். அந்த மாதிரி இது இப்போ அறிவாலயம் யாருமே இல்லை. அக்கா மட்டும்தாங்கிறாங்க. அக்கா கூட என்னைக்கு போயிடுவாங்கன்னு தெரியாது. யார்? பிரேமலதா அக்கா. அதனால் இங்கே இருக்கலாம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்? இப்படி இருக்கிறாங்க. இதை நம்பிட்டு விட்டுட்டா சிக்கலாகிடும். அதனால் அதிமுகவை ஒரு இதுவாக பயன்படுத்தினாங்க. அவர்களுக்கும் அமைச்சரவை கொடுக்கணும்னு நல்ல எண்ணம் தான் இருந்தது. இவர்களும் அந்த எதிர்பார்ப்போடு தான் போனாங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர்கள் 25 பேருன்றப்போ தகுதி நீக்க நடவடிக்கை வந்துடும். ஆமாம். ஆனாலும் இது வரைக்கும் இவரால் நெருக்க முடியல. அதற்கு முக்கிய காரணம் சட்டசபைக்குள் நடக்கும் நிகழ்வுகள் சபாநாயகருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்போ தகுதி நீக்கத்தை நீங்கள் போட்டு ரொம்ப நெருக்குனீங்கன்னா, அவர் நான் இருங்கப்பா பார்க்குறேன்ப்பா, நீ என்ன தகுதி நீக்கன்ற கொறடா உத்தரவை மீறிட்டாருங்க. யார் கொறடா? கொறடா தான் போட இவர் தான் அக்ரி. இவர் கொறடாவா? யார் அங்கீகரிச்சா? ஓம் பிர்லாவா? இல்லைங்க ஐயா, உங்களுக்கு தான் லெட்டர் கொடுத்தோம். நான் அங்கீகரிச்சேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா, அவங்களும் 25 பேர் வச்சுக்கிறாங்க, லெட்டர் கொடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இல்லைங்கய்யா, நாங்கள் வந்து ஆளுங்கட்சி, நாங்கள் தான் சட்டப்பிரகாரம் உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிக்குது, எங்களது தான் பிஃபார்ம் இருக்கு. சரி அப்படின்றீங்களா? சரி, நான் இப்போ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னன்னு எடுத்து படிக்கிறேன். அதே நேரம் இன்னொன்று இருக்குது, நான் பார்க்குறேண்ணே. ஐயா, அந்த தகுதி ஏன்பா கொறடாவே முடியல, அப்புறம் தகுதி நீக்கின்ற போங்கப்பா, பார்த்துக்கலாம் போங்கப்பா. ஒரு தாய் வைத்து பிள்ளைங்களா இருக்கிறீங்க, போங்க போங்க. இப்படியே தான் போவோம். ஆமாம். அப்போ என்ன ஆகும்னா, சபாநாயகர் எடுக்கிறது தான் முடிவு சட்டசபையை பொறுத்த வரைக்கும். கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு கேட்கும், நோட்டீஸ் போடும். என்ன இல்லைங்கய்யா, அவங்க சபாநாயகர் இது கொறடா உத்தரவு மீறிட்டாங்கன்றாங்க, நான் கொறடாவே நான் அங்கீகரிக்கல, அதுலேயே எனக்கு சிக்கல் இருக்குது, அதனால் கொறடா என்னன்னு நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐயா, அதுக்கப்புறம் மீறினாலா இல்லையா? சட்டமன்றத்தை நீதிமன்றத்தால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு இல்லை. இது வந்து ஒரு வகையான இது, இவர்களை தலையிடக்கூடாது, அவங்க தலையிடக்கூடாதுன்றது. அப்போ ஐயா, நான் அந்த மாதிரி கொறடாவே இன்னும் முடிவு பண்ணல, அது பார்த்துட்டு நான் சொல்கிறேங்க ஐயா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அதனால் இவர்களுக்கு இப்போ 25 பேர் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்கணும்னு ரொம்பவும் எடப்பாடி போட்டு ப்ரெஷரும் பண்ண முடியல. ஆனால் இவர்களை அமைச்சராகனா ரொம்ப எளிதாக தலையை கொடுத்த மாதிரி ஆகிடும். பார்த்தீங்களா இந்த மாதிரி. அப்போது கோர்ட்டுக்கு போகலாம், சபாநாயகர் வேண்டுமென்றே முடிவு பண்ணிட்டாரு. அப்போ அது ஒரு சிக்கலாகும். அதுவும் ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று, வேலுமணி விஜயபாஸ்கர் மேலே வழக்கு இருக்குது, அந்த வழக்கை முடிச்சுட்டா நம்ம பதவி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரியும் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இதில் இவங்க எதிர்பார்த்துருக்கலாம், 25 பேர் அமைச்சரவை பதவி ஏற்பதுக்குள்ளே ஒரு 7 பேர் வந்துடுவாங்க, பார்ட்டி ஸ்பிளிட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டா கட்சி தாவல் கிடையாது, 3ல் ஒரு 2 பங்கு, அப்போ வெளியில் இருந்த ஆதரவு இல்லை அமைச்சரவையில் ஆதரவுன்னு சொல்லிட்டு போகலாம், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கான். அதுவும் நடக்கலை. ஓகே. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்தோன்னா, இதுக்கு பிறகு இவங்க நெருக்கி தகுதி நீக்கணும் வந்துச்சு. இல்லை ஒருவேளை தாவேக்காவே வேண்டாம் கொய்யால தகுதி நீக்கம் பண்ணி விட்ருவோம், அந்த இடத்துல நம்ம ஃபுல் மெஜாரிட்டி அன்னைக்கு சொன்னீங்களா அமைச்சரவை தரணும், அது அன்னைக்கு சொன்னேன், அது போன வாரம், இந்த வாரம் இதுதான் அப்படின்ட்டாங்க. தகுதி நீக்கம் மட்டும் எலெக்ஷன் வந்துடும், சரி நாம ஜெயிச்சுக்கலாம். அதனால எதுடா வந்து இப்போவே நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோன்ட்டு, ஏப்பா என்ன சொல்லிட்டேன் ஒன்று, கொஞ்சம் இப்படி இருக்காதுன்னா கொஞ்சம் நானல் மாதிரி வளைஞ்சு கொடுனான்னு சொன்னேன், நீ அதுக்கு போய் கோச்சிக்கினேன். அதான் நாங்கள் வெளியே வந்து நான் பார்த்துக்கிறோம், வானா உட்காந்து பேசலாம். நான் சரி வா, நீங்கள் வேறு இழுத்துட்டு போயிட்டு கட்சியை கொண்டு போகிற மாதிரி இருக்கிறீங்க, அப்புறம் என் தலைமைக்கு பிரச்சனை ஆகிடும், எனக்கு அப்புறம் என்னது அரசியல் ஓய்வாயிடும், அதனால் வா பேசிக்கலாம், என்னவா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு சேர்றதுக்கான பேச்சுவார்த்தை. ஸோ 2 பேரும் பேட்சப் ஆக போகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? இன்னைக்கு வந்து எஸ்பி வேலுமணி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பேட்சப் ஆக போகிறோங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. இன்னொன்று பெரிய கட்டு பேசியிருக்கோம்ல, பெரிய தலைக்கட்டுக்குது இல்லை, பெரிய தலைக்கட்டு தான். என்னங்கடா நினச்சி சிவியை சொல்லிட்டாரே சார், நாங்கள் பாஜகவோட கூட்டணி முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டாரே சார். அதெல்லாம் அப்படிதான் சொல்கிறது, பெரிய தலைக்கட்டே சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், போய் ஜாயின் பண்ணு, இதே மாதிரி சொல்லு, அவங்களுக்கு தேவை தானே. இப்போது அங்கிருந்து சில காலம் ஆட்சி செய்து வருவாயாக, தக்க தருணத்தில் நாங்கள் சொல்லும் பொழுது நூலை பிடித்து இழுப்பாயாக. ஏங்க அரசியல்லாம் ஏங்க திமுக வந்து என்ன திட்டுச்சு, திமுக ஒழிச்சு கட்டணும்னு, தாவேக காங்கிரஸ் கூட சேருதுன்னா காங்கிரஸ் பவர் ஆகுதான்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல.
என்ன முடிவு சார் எடுத்தாங்க? திமுக அதிமுக ஒன்றா ஆட்சி ஆமா. அமைங்கன்னு சொன்னாங்கல்ல. சரி, விஜய்க்கு வந்து பாசிசம் தானே சொன்னார், ஏன் நடுநிலை வச்சிங்க? எல்லாத்துக்கு பின்னாடி பெரிய பெரிய கணக்கு அரசியல் இருக்கு. அதனால் பாஜகவுக்கு இங்கே இடம் இல்லை. இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்து கூட அந்த சூப்பர் ஹீரோவை இறக்குனாலும் இறக்குவாங்க. என்ன சார் அந்த ஐடியா வேற இருக்கா சார்? இருக்கு சூப்பர் ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கணும் ஓகே. இல்லையா? சூப்பர் ஹீரோ நீ என்ன பண்ணுற? பாஜகவிலிருந்து விலகி சிறிது காலம் தனி கட்சி தொடங்கி நடத்தி வருவாயாக. உன் கட்சியில் நீ அதிரடி மாற்றங்களை செய்து வருவாயாக. அதில் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள், வெந்தவர்கள், வேகாதவர்கள், பல கட்சியில் இருப்பவர்கள் உன் கட்சியில் இணைவார்களாக. நீ கட்சியை பவர்ஃபுல்லாக மாற்றுவாயாக. நீ வந்து நடைபாதை, நடைப்பயணம், அது இதுன்னு போவாயாக. அப்போது 2 சக்தி, ஒன்று தாவேகா, இன்னொன்று அண்ணாமலை தலைமையில் ஒரு கட்சி, 2ம் மோதுவாக. அப்போ டிஎம்கே என்ன ஆகும்? நம்ம தலைவர் பார்ப்பார், நடைப்பயணம் போக சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம் அவளுக்கு போ அப்படின்னு. அப்போ அண்ணாமலையை ஸ்ட்ராங் பண்ணிட்டு வராங்க. அண்ணாமலை பாஜக கிடையாது, அண்ணாமலை பொதுவாக பேசுகிறாரு, அண்ணாமலை ஊழலுக்கு எதிரானவர், அண்ணாமலை எல்லாரையும் அடிக்கிறாரு. அப்போது 2 சக்தி மாறுமா? இப்படி கூட நடக்கலாம். ஓகே. ஸோ அண்ணாமலையை வச்சு ஒரு கேம் பிளான் இருக்கா சார் பாஜகவுக்கு? ரஜினிகாந்தை வச்சு இல்லை, ரஜினிகாந்த் எப்படி கொண்டு வந்தாங்க? அப்புறம் அண்ணாமலை அங்கே கொண்டு வந்து ஆடு மேய்க்க சொன்னாங்க. அப்படியே ஓரமாக இருந்து ஆடு மேய்த்து வருவாயாக கிருஷ்ணகிரியில். அப்புறம் ரஜினிகாந்த் ஒரு நாள் அப்படி கை காட்டுவார், ஆட்சி பிடிச்சோன்னே இவர் தான் முதல்வர் அப்படின்வார். உடனே ஐயோ எனக்கு ஆடு மேய்க்க தான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, வா வா அதெல்லாம் தெரியும், நீ வா கற்று. அவர் அப்படி வந்துட்டு அப்படி நிமிந்து அப்படி உட்காருவார் அண்ணாமலை. அப்போ இருக்கா? அப்படி தானே கொண்டு வந்தாங்க அண்ணாமலையை. அவர் ரஜினி ஓடி போயிட்டார், கையை காட்டுட்டா அவர் ஓடி போயிட்டார். அப்புறம் அவர் அண்ணாமலை என்னங்க வேலையை விட்டு ஆடு மேய்க்க விட்டீங்க என்னங்க இது அப்படின்னா, ஒன்றும் பயப்படாத வா, நீ குஷ்பு இன்னும் 2-3 பேர் வந்து பாஜகவில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணோன்னா அப்படி இப்படி பண்ணி 1.5 வருஷம் தலைவராகி விட்டாங்க. அதிரடி காட்டினார். அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் தான் யாருன்னு காட்டினார். சரி என்ன சார், அவர் வந்து எம்பி ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருப்பதாக ஒரு முன்னணி நாளிதழும் எழுதியிருக்காங்க. ஆந்திராவிலேருந்து வந்து எம்பி ஆக போகிறார். அதெல்லாம் பழைய கதைங்க, விடுங்க. மத்திய இணையமைச்சராக போகிறாரு. சஞ்சய் பண்டி அவர் இடத்துல வந்து சஞ்சய் ராமசாமியா? சஞ்சய் பண்டி அதான் சார் உள்துறை அமைச்சர், இணையமைச்சர். அவர் இடத்துல வந்து அண்ணாமலையர்கள் வரப்போறாரு அப்படின்னு பல்வேறு ஹேஷியங்கள் அவரை சுற்றி போயிட்டு இருக்கே சார். குறிப்பாக இவர் எல்முருகனை வந்து பதவி இது பண்ணுறாங்க, டிகிரேட் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன அந்த நரேட்டிவ் நல்லா இருந்ததா? இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு விஜய்கிட்ட இந்த 2 திராவிட கட்சிகள் போயிட்டு ஏதாவது உருட்ட முடியுமா? என்ன அம்பு அடித்தாலும் அது மலர் மாலையாக மாதிரி விழுந்துடும். அப்போ இந்த மாதிரி அதிரடி பார்ட்டி தான் இறக்கணும். இல்லையா தன்னை முற்றிலும் மாற்றிக்கொண்டு உதயநிதி ஒரு 6 மாதம் அப்புறம் ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து நடைப்பயணம், அது இது ஆச்சா புச்சான்னு பெருசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உதயநிதிக்கு என்றைக்குமே வராது. அவருக்கு தெரிஞ்செல்லாம் அவதூறு பேச்சுகளும் அந்த மாதிரி யாராவது எழுதி கொடுத்து பேசுகிறது தான். ஆனால் அண்ணாமலை டேட்டா வச்சு பேசி அடிப்பாங்க. அண்ணாமலைக்கு ஒரு கூட்டமே இருக்குது, இளைஞர் கூட்டம். அதெல்லாம் ஜோடி போட்டுக்குமான்னு இறங்கும். அண்ணாமலையை வச்சு பாஜக ஒரு பெரிய பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா பாஜகவும் கால் ஒன்றும் இல்லை. ஆமாம், நேரடியாக ஊன முடியாது, மறைமுகமாக. சரி அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டர் உருவாயிடுச்சு, நீக்கு தனி கட்சி ஆரம்பிச்சு நடத்து. பாஜக எனக்கும் தொடர்பு இல்லைன்னா இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள்லேருந்து எல்லாரும் வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, ஒரு 5 வருஷத்தில் ஒரு பெரிய எதிர்கட்சி அண்ணாமலை கட்சி வந்துச்சு வச்சுக்கோங்க. அது நிலைமை வரல. அப்போ கூட்டணின்னு வரும்போது அதிமுக, அண்ணாமலை கட்சி, திமுகவும் சேர்ந்துக்கணும், மைனர் பார்ட்னராக இருப்பாங்க. 3 கட்சி சேர்ந்து மெகா கூட்டணி வச்சா என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் ஒரு பேரை கருத்து வச்சுருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? அரசியலில் எதுவும் நடக்கலாங்க. ஓகே சார். சார் கடைசி கேள்வி சார். எல்லா கட்சியை பற்றி ஓரளவுக்கு பேசியிருக்கோம். விஜய், அதிமுக, திமுகன்னு. ஆட்சிக்கு விஜய் புதுசு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது சார்? என்னங்க நீங்கள் அறவர் பேச வேண்டிய கேள்வி நீங்கள் கடைசி கேள்வின்னு கேட்குறீங்க. சரி, இது வந்து இன்னொரு நேர்காணலே நான் வந்து இது விஜய் ஆட்சியில் என்ன சீர்திருத்தம் செய்ய வேண்டும், என்ன நிர்வாகம் செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு சின்ன டிப் மட்டும் சொல்லுங்கள் சார். இப்போ செய்கிறாருல்ல, ஆமாம், இந்த மாதிரி விஷயங்களையே அவர் கண்டினியூ பண்ணார்னா போதும். அதிகாரிகளை பெரிதளவு நம்பக்கூடாது. ஓகே. அதிகாரிகளை பயன்படுத்தணும். அதிகாரிகள் இவரை பயன்படுத்தக்கூடாது. ஓகே. அமைச்சர்கள் எல்லாரும் இளையவர்கள், அவர்களை வழிநடத்தி அவர் இந்த அத்துமீறல் இல்லாமல் பார்த்துக்கணும். நல்ல ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டு, அதாவது க்ளீன் கவர்மெண்ட்னா 100% க்ளீன் கவர்மெண்ட்டு யாரும் எங்கேயுமே கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் யதார்த்தம் தெரியும். நீங்கள் வந்து ஒரு 80% 60% க்ளீன் கவர்மெண்ட் கொடுத்தாலே உங்களை எல்லோரும் பெருசாக பாராட்டுவாங்க. அதே மாதிரி கட்சிக்காரர்களை, திமுகவினருக்கு பேர் கெட்டு போனதே கட்சிக்காரர்கள் அத்துமீறல் தான். அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிற வேலையை பண்ணணும். 3வது விஷயம்,
பழி வாங்குறது அவர்கிட்ட இல்லை, எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. பழி வாங்குற உணர்ச்சி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக போச்சுன்னா நல்லாயிருக்கும். 4வது, காவல்துறையை ஆதரிக்கக்கூடாது. காவல்துறை மக்களுடைய நண்பன்ற மாதிரியே கொண்டு போகணும். லாக்அப் மரணங்கள், என்கவுண்டர்களை அரசு ஆதரிக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே உங்களுக்கு பெருவாரியான இது கிடைக்கும். இந்த அறப்போர் இயக்கம், இந்த மாதிரி இவர்கள் சொல்கிற யோசனைகள், இப்போ எங்களை போன்றவர்கள் வைக்கிற கோரிக்கைகள், இந்த மாதிரி விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும், கேட்குறாரு. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனாருன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு விரிவாக பதில் சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி. இன்னும் இருக்குது, இன்னும் பேசலாம் சார். இன்னொரு நேர்காணல் இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசலாம். தமிழ்நாடு அரசியலுடைய தற்போதைய நிலைமையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. தினம் குறித்த விஷயம் நன்றி. நன்றி.